ஹாய். பையன் மட்டும் தான் ட்ரூவா லவ் பண்ணுவாங்களா? இல்ல, பொண்ணுங்களும் ட்ரூவா தான் லவ் பண்ணுவாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த ஒரு ட்ரூ ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில ஹிந்து பாய் கிறிஸ்டியன் கேர்ள லவ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஹீரோ கார்த்திக் தான் ஜெஸ்ஸி கிட்ட ப்ரப்போஸ் பண்றாங்க. அவங்களுக்காக கிறிஸ்டியனா கூட மாற ரெடின்னு சொல்றாரு நம்ம கார்த்திக். இப்படி எல்லாம் சொன்னா ஜெஸ்ஸி எப்படி லவ் பண்ணாம இருப்பாங்க? ரெண்டு பேரும் ரொம்ப டீப்பா லவ் பண்றாங்க. ஜெஸ்ஸிய ஒரு நாள் கூட விடாம மீட் பண்ண வந்துருவாரு நம்ம கார்த்திக். பட் ஆல் ஆஃப் அ சடன் நம்ம ஹீரோ விட்டு கொடுத்துறாரு. வீட்ல அம்மா பிரச்சனை பண்றாங்க. நானும் என்னோட கெரியரை பாக்கணும், நீ உன் ஸ்டடீஸ பாரு, ஆஃப்டர் 2 இயர்ஸ் இதை கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்றாரு. பட் ஜெஸ்ஸியால இதை ஏத்துக்கவே முடியல. கொஞ்ச நாள் அப்படியே போகுது, எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாரு. ஜெஸ்ஸி அவங்க ஃப்ரெண்டோட மொபைல்ல இருந்து கார்த்திகோட ப்ரொஃபைல பார்க்க ஒரு சான்ஸ் கிடைக்குது. பார்க்கும்போதுதான் தெரியுது கார்த்திக் இப்போ ஜெஸ்ஸிய மறந்துட்டு வேற ஒரு பொண்ணு கூட அவர் லைஃப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு. ஜெஸ்ஸியும் விடல, முடிஞ்ச அளவு கார்த்திக் பேசி பார்த்துட்டாங்க. ஆனா அவரு ஜெஸ்ஸி கிட்ட திரும்ப வர்ற ஐடியாவே இல்ல. 1 இயருக்கு மேல ஆகுது. இன்னும் ஜெஸ்ஸி அவன் என்னைக்காச்சும் ஒரு நாள் என்ன தேடி வருவான் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க, ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. நானும் என்னால முடிஞ்ச அளவு அவங்கள்ட்ட பேசி பார்த்தேன். யூ டிசர்வ் பெட்டர், இவங்க இல்லனா இதை விட பெட்டரா ஒருத்தன் உங்க லைஃப்ல வருவான் அப்படின்னு எல்லாம். பட் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் சாகுற வர அவனை மட்டும் தான் லவ் பண்ணுவேன் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம லைஃப்ல நமக்கு ஒருத்தங்க ஃபுல் ஹோப் கொடுத்துட்டு அது அவங்களே சுக்கு நூறா உடைச்சிட்டு போகும்போது வர அந்த பெயின் டெத்தை விட கொடுமையா இருக்கும். லவ் பண்ணா மட்டும் போதாது, அந்த லவ்ல நம்ம ஹானஸ்டா இருக்கணும். She still says he come backs, I will accept.